بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அன்பான சகோதரர்களே, நாம் இன்றைக்கு சூரா அல் மசத் அல்லது சூரா லஹப் என்று 111வது அத்தியாயத்தை படிக்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கு சூரா அல் மசத் என்று சொல்லப்படும், சூரா லஹப் என்றும் சொல்லப்படும். இந்த அத்தியாயம் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். நபித்துவத்தினுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை வெளிப்படுத்திய போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அல் குர்ஆனி வசனமாகும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இந்த அத்தியாயத்திலும் மிகப்பெரிய ஒரு சான்று இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அத்தியாயத்திலே மிகப்பெரிய அத்தாட்சிகளும் அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தும் பல செய்திகளும் இந்த அத்தியாயத்துக்குள் மறைந்திருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதனுடைய விளக்கத்தை நான் ஆரம்பத்தில் சூரா அல் ஃபாத்திஹாவிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், விசாலமான அன்புள்ளவன், அருளுடையவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனான அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த சூரா மகத்தான பல அத்தாட்சிகளை கொண்ட ஒரு சூரா என்று நான் சொன்னேன். திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்துதான் இறங்கியது என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே இருக்கிறது என்பதையும் நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நபித்துவத்தினுடைய அந்த ஆரம்ப கால பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்வதற்காக தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது அன்றைய சமூகத்தின் தலைவர்களாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய தந்தையின் சகோதரனான அபூ லஹப் என்பவன் மிகப்பெரிய விரோதியாக மாறினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகிரங்கமாக கேவலமாக இழிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக அவன் மாறிய போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அவன் விஷயத்திலே இறக்கினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குரைஷ் என்கிற அந்த உயர்ந்த குலம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். அந்த பரம்பரையிலே வந்த குறைஷிகளிலும் பனு ஹாஷிம் மிகச்சிறந்த உயர்ந்த குலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலே குறிப்பாக அவர்களது தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர்கள் விஷயத்தில் 3 வகையானவர்கள் இருக்கிறாங்க. முதலாவது சாரார் யாருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள், அவர்களோடு சேர்ந்து போராடினார்கள், அவர்களுடைய அந்த வழியிலே பயணித்தவர்கள். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி ஒத்தாசை வழங்கினார்கள், ஆனால் அவர்கள் குஃப்ரிலேயே இருந்து குஃப்ரிலேயே மரணித்தவர்கள். மூன்றாவது சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக இருந்தார்கள், காபிர்களாகவும் இருந்தார்கள். இந்த 3 வகையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் சகோதரர்களை நாங்கள் பிரிக்கலாம். அதாவது அம்மாமு ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பிரிவினர்களாக இருந்தார்கள். ஒரு பிரிவு என்ன, ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தார்கள். இன்னும் ஒரு சாரார் யார்,
அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சாங்க, ஆனால் குஃப்ரில் இருந்தாங்க, எதிர்க்கலை. மூணாவது சாரார் குஃப்ரிலையும் இருந்தார்கள், விரோதிக்கவும் செய்தார்கள், எதிரியாகவும் இருந்தார். இந்த 3 வகையாக பிரிவாங்க. முதலாவது வகையினர் யார்? நாங்கள் சொல்கிறா இருந்தால் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர். அதே மாதிரி ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். இந்த ஹம்சா பின் இந்த 2 பேர்லையுமே அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகன்களில் இந்த ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இவங்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 2 பேருமே ஈமான் கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள், அதே நேரத்தில் உதவி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஹம்சாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஸதுல்லாஹ் வ அஸது ரசூலிஹினா. அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு சிங்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிங்கமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பாதுகாப்பாக, மிக உதவியாக ஒரு சிங்கத்தை போன்று இருந்தார்கள். சிங்கம் என்று வர்ணிக்கிற எதுக்காக? இஸ்லாத்திலே மிக வீரமுள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக வீரமுள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை தபரானி முஅஜமுல் கபீர்ல ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றார்கள். இந்த 2 பேரிலுமே சிறந்தவர்கள் யார் என்றால் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க ஹிஜ்ரி அதாவது 2ஆம் ஆண்டு உஹுது யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க என்ற சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹு தஆலா அவர்களையும் நம்மையும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அதே மாதிரி அபு தாலிப் அவங்களை பொறுத்தவரையும் அலி பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹுவோட தந்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சின்னத்திலே வளர்த்தவங்க யாரு? அபு தாலிப் தான். மிகவும் பாசமாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவங்க இந்த தாவாவுடைய இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செஞ்ச நேரத்தில் முழுமையான ஒத்துழைப்பாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல், என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நின்று அவர்களை பாதுகாத்தவர்களாக, அவர்கள் விஷயத்தில் யாராவது விரோதித்தால் கூட அபு தாலிப் கோவப்பட்டார்கள். அதாவது என்னுடைய மகனுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்ற அரணாக பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னென்றா அவர்கள் குஃப்ரில் மூத்தாகினாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். இது நிறைய ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம், புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். இதில் முக்கியமாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நன்றியை மறக்கலை. அபு தாலிப் காஃபிராக இருந்தார் என்பதற்காக அவர் செஞ்ச நன்றிகளை மறக்கலை. கடைசி நிமிடம் வரைக்கும் புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். புகாரியில் நீங்கள் பார்க்குறா 1360 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்லையும் இந்த செய்தி பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது அவருக்கு மரண தருவாயில், மரணம் அண்மித்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாராங்க, அவரை பார்க்கறதுக்காக வாராங்க. அவங்கள்ட்ட அபூ ஜஹல், அதே மாதிரி உமையா இப்னு முகீரா, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், கலிமத்தன் அஷ்ஹது லக பிஹா இன்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக என்ன செய்வேன், நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அந்த நேரத்தில் அபூ ஜஹல், அதே மாதிரி உமையா போன்றவர்கள் சொன்னாங்க, அபூ தாலிபே தர்கப் அன் மில்லத்தி அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் முகமது போய் சேர போறீங்களா என்று அதை தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஃபலம் யஸல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅரிதுஹா அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சாச்சா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதும், அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக வாதிடுவேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது சாதாரணமான வார்த்தை இல்லை. சில ஆட்கள் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போதுமாண்டு, அதுதானே மெயினே. சில ஆட்கள் சொல்றாங்க என்கிட்ட வந்து பையத் செய்யுங்க அப்பதான் முஸ்லிம்ங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கத்தை விளங்காத ஒரு அறிவீனமான ஒரு நிலப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த லா இலாஹ, ஏன்னா மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah ரசூலுல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார்னா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முஸ்தைகினன் பிஹா கல்பு, உள்ளத்துக்குள்ள உறுதியாக ஒருத்தர் சொன்னாண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார். மாலிக் இப்னு துக்ஷம் அந்த நபித்தோழரை பற்றி சிலர் சொன்னாங்க, அவர் முனாஃபிக் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கலையா, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடலையா சொல்லி போட்டு சொன்னாங்க. யார் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி உறுதியான நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவானா. எனவே கடைசி வார்த்தை இப்படி சொல்றதுக்கு மேக்சிமம் முட்டிந்த அளவுக்கு அபூ தாலிப் தன்னுடைய சாச்சா இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சாரே என்று கிட்ட போய் நான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் கடைசியாக அபூ தாலிப் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், இல்லை நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்கும். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமா வல்லாஹி ல அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்க, நான் உங்களுக்கு இஸ்திக்பார் செய்வதற்கு தடுக்கப்படாத வரையும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். முஷ்ரிக்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. ஆனாலும் அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நான் இஸ்திக்பார் செய்வேன். அவர் காபிரா மூத்தாயிட்டார், அப்பவும் சொல்றாங்க உங்களுக்கு நான் இஸ்திக்பார் செய்வேன், அல்லாஹ் என்ன தடுக்காத வரைக்கும். எனவே அல்லாஹு தஆலா இறக்குனான், மா கான லின் நபி வல்லதீன ஆமனு, அதாவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், குர்ஆன் வசனத்தை இறக்கினான். சூரத்து தௌபாவினுடைய 113வது வசனத்தில், வலவ் கானு உலில் குர்பா, அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யக்கூடாது, இஸ்திக்பார் செய்யக்கூடாது. மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகத்துக்கு போறவங்க தெரிஞ்சதுக்கு போறவங்க நீங்க எப்படி இஸ்திக்பார் செய்யலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டே அவங்க ஷிர்கில் இருக்கிறாங்க.
அந்த ஷிர்கில் பிடிவாதமாக இருக்கிறாங்க, மூத்தா போய்த்தாங்க, நமக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யப்படும். ஏன்னா ஷிர்க் தெளிவாக நம்ம பல தடவைகளில் சொன்னோம், தர்காவுக்கு போகாதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க, அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்காதீங்க, மகான்கள் அழைக்காதீங்க, அறுத்து பலியிடாதீங்க. நம்ம சொல்ல குர்ஆன் வசனங்களை சொல்ல கேட்காம அவங்க மூத்தா போனாங்கன்னா யாரெல்லாம் அவங்கள மன்னிச்சு நமக்கு சொல்லல. ஒன்று கேட்கலாம், யாரெல்லாம் அவங்க நான் அவ்வளோ சொல்லியும் விளங்காம தான் செஞ்சாங்க என்று இருக்குமா இருந்தால், ஏன்னா தெரியாமல் செஞ்சது அந்த ஜஹல் அந்த அறியாமையில் செய்தது அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குஃப்ரா இருந்தால் கூட அவனுக்கு குஃப்ருக்கு தெரியாமல் செஞ்சிருந்தால் அல்லாஹ்வுடைய இடத்துல மன்னிப்பு கிடைக்கும். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்தன்னா, நீங்க நேசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, என்னும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி. நம்ம நினைக்கலாம் இவனுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்குமா, அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். நம்ம நினைக்கலாம் இவன் சொன்ன உடனே வந்துருவான், நல்ல ஒரு ஆள் நினைப்போம், அவனுக்கு நேர்வழி கிடைக்காது. எனவே நாங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாம் நேர்வழி அது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தௌஃபீக். அது முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த செய்திகளெல்லாம் நிறைய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ தாலிபுடைய விஷயத்தில் அவரை எப்படியாவது காப்பாற்றணும், பாதுகாக்கணும், நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விஷயத்தில் எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் அப்படின்னு. அதையும் தாண்டி சஹீஹ் புகாரில 3883 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, மா அனைத அன் அம்மிக, கேட்குறாங்க சஹாபாக்கள், நீங்கள் உங்களோட சாச்சாக்காக உங்களோட வாப்பாட சகோதரருக்காக நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க? ஃபஇன்னஹு கான யஹூதுக வ யக்தபு லக், அவர் உங்களுக்கு ஒரு அரணாக நின்று உங்களை காப்பாற்றினார், உங்களோட கோவப்படுறவங்களோட எல்லாம் அவர் கோவப்பட்டார், நீங்கள் என்னதான் ஹெல்ப் பண்ணினீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நரகத்தில் அவருக்கு குறைந்த வேதனை கொடுக்கப்படும், அதாவது கால்களுக்கு கீழே ஒரு நெருப்பு கங்கி வைக்கப்படும். அப்படி நான் லௌலா அன, நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய சிபாரிசிலன் லகான ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் அடித்தளத்துக்கு போயிருப்பார். அல்லாஹ் தஆலா என்னுடைய அந்த ஆதங்கத்துக்காக வேண்டி அவருடைய காலுக்கு கீழே 2 நெருப்பு கங்கிகள் வைக்கப்படுமே. அவர் இஸ்லாத்துக்கு துணையாக காஃபிரா இருந்தார், அதே நான் இஸ்லாத்துக்கு துணையாக இருந்தார் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய தண்டனையை குறைத்திருக்கிறான் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரில நீங்க என்ன பார்க்கலாம், 3883 இலக்கத்தில் பார்க்கலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாமர்ல முதலாவது தரப்பு ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்ந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இரண்டாவது தரப்பு யாரு? அபூ தாலிப். அவர் என்ன செஞ்சார்? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, குஃப்ர்ல இருந்தார், ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்தார், ஒத்துழைப்பாக இருந்தார். மூன்றாவது தரப்பு யாரு? இந்த அபூ லஹப் மாதிரியான ஆள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எதிரியாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போறவங்களை போக விடாமல் தடுக்கவும் செய்தார்கள், மிகப்பெரிய விரோதியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தான் யாரு? அபூ லஹப். அவனுடைய அந்த சம்பவத்தில் தான் இந்த அல் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது என்பதற்கான சபபுன் நுசூல். இந்த குர்ஆன் வசனம் தப்பத் யதா என்கிற இந்த சூரா இறங்கியதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த காரணத்தை நீங்கள் ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது புகாரில 4770 இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம், வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், சூரத்து ஷுஆரால 214வது வசனம் இறங்கிச்சு. அதாவது உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து விடுங்கள் என்ற வசனம் இறங்கின நேரத்தில் சைதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸஃபா, ஸஃபா மலையின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஏறினார்கள். ஃபஜஅல யுனாதி, தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் அழைத்தார்கள். யா பனி ஃபிஹ்ர், யா பனி அதி, அதாவது குறைஷிகளுடைய அந்த கிளை கோத்திரத்தார்கள், அவங்களோட கோத்திரத்தார்கள், நெருங்கிய கிளைகள் குடும்பத்தார்கள் எல்லாம் அழைத்தார்கள். லிபுத்தூனி குறைஷிகளுடைய குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஹத்தா இஜ்தமஉ, எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஃபஜஅல ரஜுலு இதா லம் யஸ்ததி அன் யக்ருஜ அர்ஸல ரசூலன், யாராவது ஒரு குடும்பத்தாருக்கு போக முடியலண்டா அவர்கள் சார்பாக இன்னொருத்தர் அனுப்புனாங்க, எங்களுக்கு வர முடியல, முகமது கூப்பிடுறாரு, என்னென்னு கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து ஒன்று குரண்டார்கள். இல்லை, சஃபா மலைக்கு மேலே ஏறாங்க. சஃபா மலை எங்கே இருக்குது? அந்த பள்ளத்தாக்கு காபத்துல்லாவில் நாங்கள் சஃபா மருவான்னு 2 மலைக்கடையில் ஓடுவோம் பாருங்க. அந்த சஃபா அந்த நேரத்தில் அது ஒரு உயரமான ஒரு இடம். இன்னைக்கு அது பில்டிங் கட்டப்பட்டதால் அந்த உயரமான இடம் விளங்காது, ஆனாலும் அது இப்பவும் கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. நடந்து வரும்போது தெரியும், இப்படி தான் போகும். விளங்குதா? 2 மலைக்கும் நடுவில் நாங்கள் போகிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் நடக்கும்போதே தெரியும், அப்படியே இறங்கி போய் அந்த பச்சை லைட்டுக்கிட்ட நல்ல சமனாயிக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும். ஆனால் அந்த நேரத்தில் இதை விட என்னது மிக உயரமாக இருந்த ஒரு இடம். அந்த மலைக்கு மேலால் ஏறுறாங்க. ஏதாவது மெசேஜ் கொடுக்கும்போது அந்த காலத்தில் மலைக்கு மேலால் ஏறினா எல்லா இடத்துக்கும் கேட்கும், வாங்க சொல்லும் போதும் உயரமான இடத்துக்கு ஏறுவாங்க. அப்போ ரசூல் அந்த மலைக்கு மேலால் ஏறி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய குறைசி கோத்திரத்தார்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஏன்னா சொல்றாங்க, ஊராக்களை உங்களை நரக நெருப்பிலிருந்து நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. நான் சுருக்கமாக சொல்றேன். பாத்திமாவே, நீ உன்னை என்னது நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொள், உனக்கு என்னால் மறுமையில் எந்த உதவியும் செய்ய முடியாது, தந்தையாக நான் இருக்கலாம், ஆனால் நரகத்திலிருந்து காப்பாற்ற நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்தில் எவ்வளவு உண்மையாளராக இருந்தார்கள் என்பதை முதல் கட்டத்தில் நிரூபிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பின்னால உங்களை தாக்குவதற்காக காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்குவதற்காக எதிரிப்படை குதிரைப்படை வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அது உண்மை என்று சொல்வீர்களா என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னாங்க? காலு நாம் மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கன். இதுக்கு முன்னுக்கு நீங்க எப்பதான் பொய் சொன்னீங்க? நீங்க பொய் சொன்னதே இல்லையே, நீங்க சொன்னா உண்மையை மட்டும் தானே சொல்லுவீங்க, இவ்வளவு உண்மை சொல்லக்கூடிய ஒருவரை நாங்க பொய்ன்னு சொல்லுவோமா என்பது போன்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஃபஇன்னி நஸீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத்னா, ஒரு மகத்தான ஒரு மாபெரும் தண்டனை உங்களுக்கு வருவதற்கு முன்பு அதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக வந்திருக்கிறேன் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபகால அபூ லஹப், அபூ லஹப் என்றும் சொல்வார்கள், அபூ லஹப் என்றும் சொல்வார்கள். அபூ லஹப் என்ன சொல்கிறான்? தப்பன் லக் சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமஅத்தனா, என்னது நீ உனக்கு காலம் முழுக்க நீ நாசமா போவே, நம்ம பாசையில் நஊது பில்லாஹி மினா, நீ அழிந்து போக, உனக்கு அழிவு உண்டாகட்டும்,
இதுக்கு தானா எங்களை எல்லாம் ஒன்று திரட்டினாங்க. ரெண்டு விஷயம், சத்தியத்துக்கு எதிர்க்கிறா ஒன்றும், ரெண்டாவது இவ்வளவு முக்கியமான ஒரு சபையை இதை சொல்றதுக்கா நீங்கள் எல்லாம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டே இல்லை. இவ்வளவு சின்ன விஷயத்த, ஒரு தேவையில்லாத விஷயத்த எங்கிட்ட டைம் எல்லாம் நீ நான் வீணாக்கிட்டான்ற மாதிரி அவன் பதில் இருக்குது. எனவே அந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் அல்லாஹ் இறக்குறான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவனும் அழிந்து நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். இந்த வசனம் தொடர்ந்து இறங்குது. எப்படி? அதாவது அவனை விட்டும் அவனுடைய பொருளாதாரம், அவன் சம்பாதித்தவை அவனுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்கல. அவனுக்கு எந்த பிரயோசனம் அளிக்குமா அல்லது அளிக்கவில்லை? அல்லாஹு தாலா சொல்றான், எந்த பிரயோசனம் இல்லை, அவன் அழிஞ்சு போகட்டும் என்று அல்லாஹு தாலா இவ்வளவு கடுமையான ஒரு வசனத்தை அபூஜஹலுக்கு கூட அல்லாஹ் இறக்கல, ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹு தாலா சொல்லல. ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர், குறைஞ்சபட்சம் நீ ஏற்றுக்கொள்ளாட்டியாலும் நீ மௌனமா இருந்திருக்கலாம், அல்லது ரசூலுல்லாவை கேவலப்படுத்தாம சத்தியத்தை சொல்ற அந்த முதல் நிமிடத்திலேயே அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவன் அழிவை தேடுகிறான். அழிவு அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அழிவு? நீதான் கேவலமானவன், நீதான் அழிஞ்சு போறா, உண்ட பொருளாதார செருக்கு, உண்ட திமிரு, உண்ட பெருமை அனைத்தும் அழிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கலாம். நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு முக்தசர் சஹீஹ் இமாம் அல் புகாரியை முக்தசர் பண்ணிக்கிறாங்க. முக்தசர்னா நீங்க நினைக்க கூடாது புகாரி 4 பாண்டா அவர் 2 பாத்திரம் இல்ல. அது என்ன முக்தசர்னு சொன்னால், ஒரு ஹதீஸை கொண்டு வந்தா அந்த ஹதீஸுக்கு வேற ஹதீஸ்களில் வேற வார்த்தை வந்திருந்தா அந்த கொண்டு வர ஒரு இடத்துல எல்லா வார்த்தையும் வந்துருவாங்க. அதான் முக்தசர். ஒரு ஹதீஸில் பல அறிவிப்புகள் இருக்கும், ஒவ்வொரு அறிவிப்பில் ஒரு ஹதீஸில் இல்லாத ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் இருக்கும், அந்த எல்லா அறிவிப்பையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துருவாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸை இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் முக்தசரா கொண்டு வந்துறாங்க. இதான் முக்தசர். அதில் எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து கொண்டு வராங்க. அதில் நீங்கள் பார்க்குறாங்க 1945 அரபு இயக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா அறிவிப்புகளும் எல்லா குறைஷிகளும் அங்கே ஒன்று சொல்றாங்க. அப்போ அராய்த்தும் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில் வாதி, அதாவது உங்களை அழிக்கிறதுக்காக குதிரைப்பட வருது அப்படின்னு சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீங்க பொய் சொல்லுவீங்களா? அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் உண்மைதான் சொல்லுவார்கள் என்று தெரிஞ்சிருந்தும் கூட அந்த சமுதாயம் மறுத்தார்கள். தான் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் நீங்க பாருங்க. அதனால அபூ சுஃபியான் கேட்கிறார், மன்னிக்கணும், அதாவது ஹிருக்கல் மன்னர் கேட்கிறார், அபூ சுஃபியான் இருக்கிறார், அவர் இதுக்கு முதல்ல பொய் சொன்னதாக நீங்க ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுக்கிறீங்களா? இல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார் சொன்னார். மனிதர்கள் விஷயத்திலே பொய் சொல்ல பயப்படக்கூடியவர் அல்லாஹ்வின் விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத். எனவே அந்த நேரத்தில் தான் இந்த அபூ லஹபுக்கு எதிராக இந்த வசனம் வரைச்சு. இந்த வசனம் நம்ம ஓதுறமே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد என்ற வசனம் வரைச்சு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அருமையான அல்லாஹு தாலா எவ்வளோ இரக்கமுள்ளவன்னு பாருங்க. உண்மையிலேயே அல்லாஹு தாலா இதில் அபூ லஹபை அல்லாஹு தாலா சபிச்சதாகவும் அவன் நரகத்துக்குள்ள நுழைவான் என்றும் அல்லாஹ் உறுதியாக சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை பாருங்க, எத்தனையோ அபூ சுஃபியான் கூட, யார் அபூ சுஃபியான்? அபூ லஹபுடைய மனைவியின் சகோதரர் அபூ சுஃபியானே இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் இந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரல. கடைசி வரைக்கும் அவர் அசத்தியத்தில் இருந்து தான் மௌத்தாகினார், நரகத்துக்கு தான் அவர் போறவர் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். சும்மா சரி இந்த வசனத்தை பொய்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி தான் அந்த வசனம் பொய்யா போய்க்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பாருங்க, அவன் நரகத்துக்கு போனால் போவான் தான் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் அந்த வசனத்தில். அப்போ இந்த வசனத்தில் நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், அபூ லஹபுக்காக இந்த வசனம் இறங்கிச்சுது. அப்ப இந்த இடத்துல தப்பத் அப்படின்னு வருது. தப்பத் யதா அபீ லஹப் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பத் அழிந்து விட்டது, நாசமாகி விட்டது. அதாவது அத்தப்பு என்பது என்ன சொல்ல, அல் ஹலாக், ஹசாரா, நஷ்டம் அல்லது அழிவு அல்லது நாசம். தப்பத்னு அத்தப்புன்னு சொல்லலாம், அத்தபப்னு சொல்லலாம், அத்திபாப்னு சொல்லலாம், அத்தபீப்னு சொல்லலாம், அத்தபிபீப்னு சொல்லலாம். இப்படி நிறைய வார்த்தைகள் இந்த தப்பத்துக்கு வருது. எனவே தப்பத் அப்படின்னா என்னது? அதாவது ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி தன்னுடைய தஃப்சீர் அர்-ராஸின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அத்தபாத்னு சொல்றது அல் ஹலாக், அழிவு. அப்போ தப்பத் யதா அபீ லஹப்னா அபூ லஹபுடைய 2 கைகளும் அழிந்து போகட்டும், நாசமா போகட்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கைது ஃபிர்அவுன இல்லா ஃபீ தபாப், ஃபிர்அவுனுடைய அந்த சூழ்ச்சி என்பது அழிவை தவிர வேற எதுவும் அவனுக்கு ஏற்படுத்தல. அவன் செஞ்ச சூழ்ச்சியால மூசா அழிஞ்சு போகல. யார் அழிஞ்சு போனது? ஃபிர்அவுனுக்கு அழிவைத்தான் கொடுத்தது. ஏன்னா தபாப் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தபாப்னா என்னது? அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் அழிவு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் தப்பத் யதா அபீ லஹப்ன்றான், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும் அப்படின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப தப்பத் யதா அபீ லஹப்ன்ற அர்த்தம் ஹஸிரத் வ காபத் வ ضل அமலுஹு வ சய்ஹு. தப்பன்னா அவனும் அழியட்டும், அவன் நாசமாகி விட்டான், அவன் நஷ்டப்பட்டு விட்டான், அவன் வழிகட்டு விட்டான், அவனுடைய அமலும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய முயற்சியும் எந்த பயனும் அளிக்காது என்பதை அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறான் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க.
இந்த இடத்துல நீங்க முதலாவது விஷயம் பார்க்கணும். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? தப்பத் யதா அபீ லஹப்ன்றான். அபு யதானின்றது எதுன்றது கை, சரிதானே? யதானின்றது ரெண்டு கை. அப்ப யதா அபீ லஹப், யதானி அபீ லஹப்னு வராது. ஏன்னா அபூ லஹபோட இலாஃபத்னு சொல்லுவாங்க. அப்ப இலாஃபத் உன்னோட இணைக்கப்படுற நேரத்தில் இந்த நூன் விழுந்துரும். அப்ப யதா அபீ லஹப்னு வரும். வழங்கா சொல்றது தப்பத் யதா அபீ, தப்பன்னு தான் வரணும் சரியா பார்த்தா. இந்த கை அரபு மொழியில அதாவது ஃபீமேலா யூஸ் பண்ணுவாங்க, பெண் பாலாக முஅன்னஸா யூஸ் பண்ணுவாங்க. அதனால தப்பத்னு வருது. அப்ப தப்ப தான் அசல். தப்பத் ரெண்டாவது பாருங்க தப்பன்னு வருது. அது அவனை அபூ லஹப குறிக்கும். முதலாவது தப்பத் எது? அந்த கையை குறிக்கும். அவனுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அது ஏன் கையை நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, இதுல அத்வாஉல் பயான் இமாம் ஷன்கீத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த கையை கொண்டு அல்லாஹ் அவனைத்தான் நாடுகிறான். இப்ப சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், பொதுவாக இப்ப சில அவன் கை நாசமா போட்டும்னு சொன்னா, அவன் நாசமா போட்டும்ன்றத ஒரு செயலை குறிப்பிட்டு இந்த கையால தான் அவன் செஞ்சான், அவன் கை நாசமா போட்டும் அப்படின்றது அவனை நாடி அந்த சொல்லப்படும். இது பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லையும் உள்ளதான். சில நேரத்தில் அவனோட வாய் அழுகி போட்டும்னு சொல்லுவாங்க, அவனோட கண்ணு குருடா போட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டா, அதாவது அவன் அழிந்து போகட்டும் என்பது அல்லாஹு தஆலா தப்பையிலேருந்தே சொல்லிட்டான். அவனுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும். அப்போ இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல கை அழிந்து போகட்டும் அப்படின்னு சொன்னா, இதனுடைய அந்த கையை அழியட்டும் என்று சொன்னதுடைய அடையாளம் அன்னதாலிக மின் பாபி இத்லாகில் பாப் வ இராதத்தில் குல், அதாவது கையை கொண்டு அவனை அல்லாஹு தஆலா நாடுகிறான், அவன் அழிந்து போகட்டும். உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், கல்லா கல்லா இல்லம் யன்தஹி, அதாவது இவன் தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஸ்ஃபஅம் பின் நாசியான்றான். அதாவது முன்னெற்றி அந்த ரோமத்தை நாங்கள் என்ன செய்வோம், முட்டியை பிடிச்சி எழுப்போம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா அது அர்த்தம் என்ன? அவன் முகம் என்ன செய்யும், நாசமாகட்டும். என்னது அவன் இதை தடுக்கலைன்னு சொன்னான், தவிர்த்து, அதாவது இஸ்லாத்தை எதிர்ப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரானது அவன் விட்டுவிட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இது போன்ற வசனங்கள்ல நாடுகிறான். எனவே நீங்க இதை தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அந்த கையை சொல்றான்னா கை அல்ல, அவனை அழிஞ்சு போகட்டும் தான் சொல்றான். அடுத்த வசனத்தை அதை கன்ஃபார்ம் பண்றான், தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும், தப்பன்றாங்க, அவனும் அழிஞ்சு நாசமா போட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா அவனுடைய ஒரு அழகான வார்த்தை பிரயோகத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான், மனிதனை பொறுத்தவரையும் மனிதனுக்கு அல்லாஹ் அநியாயம் பண்றதில்லை. என்ன சொல்றான்? வமா லலம்னாஹும் வலாக்கின் ஸலமு அன்ஃபுஸஹும், அபூ லஹபுக்கு அல்லாஹ் அநியாயம் பண்ணல, அவன் சும்மா நாசமா போட்டு அழிஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்லல, அவன் செஞ்ச வேலை தான். வமா லலம்னாஹும், நாம் அவர்களுக்கு அநியாயம் பண்ணுவதில்லை, வலாக்கின் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் பண்ணி கொண்டார்கள். ஃபமா அஅனத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் அல்லதி யதுஊன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் அவர்களை அழைத்தார்களோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யாது மின் ஷை, அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அவர்களுடைய இந்த விஷயமெல்லாம் அவர்களுக்கு அழிவை தவிர எதையும் அதிகப்படுத்தாது என்று சொல்றான். இந்த அபூ லஹப்ன்றவன் யாரு, அதை நீங்க முதல்ல அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது உங்களுக்கும் தெரியும். அபூ லஹப்ன்றதை பொறுத்தவரையும் அவனுடைய உண்மையான பேர் அபூ லஹப் அல்ல. அவனுடைய உண்மையான பேர் என்ன? அப்துல் உஸ்ஸா தான் அவனோட பேர். அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல் உஸ்ஸா. அது உஸ்ஸான்ற ஒரு சிலை, அந்த சிலையுடைய அடிமைன்னு பேர் வச்சுக்காங்க. அப்துல்லான்னு பேர் வச்சுக்காங்க, அப்துல் உஸ்ஸானு. அல்லாவே வணங்குவாங்க, சிலையை வணங்குறாங்க. ஏன் சிலை எதுக்கு போய் வணங்குறாங்க? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அதெல்லாம் கடவுள் நாங்கள் சொல்லலை, அல்லாஹ்விடத்தில் நெருங்கி வைக்கும்னு சொல்லித்தான் அந்த சிலையை நம்பினாங்க மக்கத்து காஃபிர்கள். சிலை அல்லாஹ்னு சொல்லலை, அவங்க அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைக்கின்றாங்க, அதனால தான் அப்துல்லான்னு பேர் வச்சார். அப்போ அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை என்று அபூ லஹபுக்கு இருக்குது. அவருடைய குனியத்தை என்ன? அபூ உத்துபான்னு சொல்லுவாங்க. அபூ உத்துபா, அபூ உத்துபா என்பது அவருடைய உத்துபாவுடைய பாப்பா என்ற வகையில் அவருக்கு குனியத்தொன்னு. அபூ லஹப் என்று ஏன் பேர் வச்சேன்னு சொன்னால், அவருடைய முகம் நல்ல வசீகரமான ஒரு முகத்தை உடையவராக இருந்தார் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீரில் இந்த செய்திகளை கொண்டு வராங்க. எனவே அபூ லஹப் என்ற ஒரு கிராத்து மிக்குது, அபூ லஹப் என்ற ஒரு கிராத்து மிக்குது. தப்பத் யதா அபி லஹ்பின் அல்லது லஹபின், ரெண்டு மாதிரியும் ஓதலாம், ரெண்டு கிராத்தும் இருக்கின்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த அபூ லஹப் என்பவனுடைய அவனுக்கு ஏன் அந்த பெண், அவன் நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவன். அந்த பணத்தினுடைய செருக்கு முகத்தில் தெரியும், அந்த பளபளப்பு தன்மையெல்லாம். அவன் உலக வாழ்க்கையில் ஒரு வசீகரமானவன். அதாவது குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒருவராக அந்த அபூ லஹப் என்பவன் இருந்தான். அவன் யார்? அபூ சுஃபியான மச்சான். அவனோட மனைவி யார்? அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல். அவள் யாரு? காபிராக இருந்தார், தலைவியாக இருந்தார், ரசூலுல்லாஹ் அநியாயம் பண்ணான். அதோட விஷயங்களை நான் பின்னால் சொல்றேன். அப்போ உம்மு ஜமீல் யாரு? அபூ சுஃபியானுடைய சகோதரி. ஆகவே அபூ சுஃபியான் இவருக்கு யாரு? மச்சான் முறை. இப்படி குறைஷி தலைவர்களில் இருந்த மிகப்பெரிய அந்த குறைஷிகள் தான் அன்றைய மக்காவிலே தலைவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறைஷி தலைவர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவன் தான் இந்த அபூ லஹப். யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாக இருக்கணுமோ அந்த இடம்தான் மிகப்பெரிய விரோதியாக மாறியது என்பதுதான் அந்த இடத்தில் ஆகப்பெரிய கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எனவே நாங்கள் மார்க்கத்தை சொன்னால் நமக்கு விரோதியாக வரவங்க நம்ம குடும்பம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம குடும்பம் சில நேரம் நம்ம சகோதரர்களாக இருக்கலாம், சில நேரம் நம்ம மனைவியாக இருக்கலாம், சில நேரம் நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், சில நேரம் நம்ம ஊர் மக்களாக இருக்கலாம். ஊர் மக்களுடைய ஆதரவு குறைவாக தான் இருக்கும். நிறைய ஊர்களில் உலமாக்களை பாருங்கன்னா ஊரில் போய் கட்டிங்கன்னா யாரும் கேட்குற மாதிரி கூட வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ஏன்னா மக்கள் குடும்ப உறவினர்கள் சில நேரம் விரோதிப்பாங்க, சில நேரம் கண்டுகொள்ள மாட்டாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. எனவே அல்லாஹு தஆலா அபூ லஹப் செஞ்ச மாபெரும் அநியாயத்துக்காக தான் அல்லாஹ் செஞ்சான். தப்பத் யதா
அவனுடைய 2 கையும் நாசமாகட்டும். அல்லாஹ் சொல்றான் வதப் யதா அபீ லஹப், வழங்குதா, அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவனும் அழிஞ்சு நாசமாகட்டும் அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்தில் யாரை பார்த்து நீ கேவலமாக சொன்னான்? யார் மோசமானவன் சொன்னான்? எந்த சபையை நீ இதெல்லாம் இது சொல்லவா நீ கூப்பிட்டா? அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காக எங்களை எல்லாம் ஒன்று திரட்டினா, தப்பல்ல, இது உனக்கு நாசமாகட்டும் என்று சொன்னது அல்லாஹு தஆலா யார்? அல்லாஹு தஆலா நபிக்கு சார்பாக பதில் சொல்றான். நபிக்கு சார்பாக அல்லாஹு தஆலா பதில் சொல்றான். அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்? மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அதாவது மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். இது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த இடத்துல மா என்பது, இந்த மா என்பதற்கு அரபு இலக்கணத்தில் இது மா இஸ்திஃபாமியா என்று சொல்லுவாங்க. அதாவது மா ஹாதாண்டா இது என்ன, வழங்குதா, ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்குது, இஸ்திஃபாம்னு சொல்லுவாங்க. அரஃபு இஸ்திஃபாம். மா ஹாதா இது என்ன, ஃபீமேல் இருந்தால் மா ஹாதிஹி இது என்ன, அல்லது இவள் யார் என்று கேட்குது. இந்த இடத்துல மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப்ன்றதை 2 விதமாக மொழிபெயர்க்கிறாங்க. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறதா. அந்த மொழிபெயர்க்கிற 2 மெத்தடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த இஸ்திஃபாம் இன்காரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, இது என்னடா இது அப்படின்னு கேட்டாலே இது தேவையில்லாதுன்னு அவர் சொல்ல வரான்னு அர்த்தம். இது என்ன செஞ்சிருக்கிறா நீ அப்படின்னு கேட்போமே. அப்படின்னா அந்த மோசமான ஒரு செயலை கண்டிக்கிறதுக்காக வேண்டி அவர் கேட்பாரு, இது என்ன செஞ்சிருக்கிறா, நீ நல்ல வேலை செய்கிறா அப்படின்னா நல்ல வேலையா செய்கிறான்ற அர்த்தம்டா, நீ மோசமான வேலை செஞ்சிருக்கிறான். அதுக்கு சொல்லுவாங்க இஸ்திஃபாம் இன்காரின்னு சொல்லுவாங்க. ஒன்று இல்லைன்னு சொல்றதுக்கான கேள்வி, நீ செஞ்சிருக்கிற நல்ல வேலையா. இப்போ ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்ச ஒரு ஊழியர் ஒரு ஆளுக்கிட்ட இடமெல்லாம் அசிங்கமாக கிடந்து தான் ஒரு கேக்கை வெட்டி அங்கே இங்கே வச்சுருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ஹோட்டலில் உள்ள மேனேஜர் வந்தால் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாராம். அவர் கேட்டது ஏன்டா இப்படி போட்டிக்கிறாங்கன்றது தான் கேட்டது. அதில் ஒரு ஊழியர் அழகாக பதில் சொன்னார், சார் உனக்கு தெரியாதா, திஸ் இஸ் கேக்குனாரா, இது கேட்குறாரா, அப்படி கேட்க தெரியாமல் உங்களை கேட்பாங்க. அந்த கேள்வியை ஏன் இப்படி நீ செய்தா என்று கேட்குற மெத்தடில் கேட்கப்படுறது. அப்போ இது உலக வாழ்க்கை நிறைய பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மா அகுனா, அதாவது அவருக்கு பிரயோசனம், அதாவது மா அகுனா அன்ஹு மாலுஹு, அதாவது அவருக்கு அவருடைய பொருளாதாரமும் அவருடைய சம்பாதித்ததும் உதவுமா, உதவாது அப்படின்னு சொல்றதுக்கு, உதவக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்கறது தானே. அப்போ மா கேள்வியான ஒரு மெத்தட்லையும் அதை கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்று நாஃபியா, அவன் சம்பாதித்ததும் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு உதவி செய்யாது. மா என்பது நாஃபியா, இன்னொன்று இஸ்திஃபாம் இன்காரி. 2 மெத்தட்லையும் இதை மொழிபெயர்க்கலாம். சுருக்கம் என்னன்னு சொன்னால், அவன் பொருளாதாரமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்காது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இதை சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவங்களுக்கு தான் அவங்களோட பொருளாதாரமும் சம்பாத்தியமும் ஒரு மனுஷனுக்கு உதவுமா இல்லையா? உலகத்தில் இப்போ காசு பணம் இல்லாட்டி மனுஷனுக்கு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாயிருக்கும். பொருளாதாரம் இல்லாட்டி உதவுது மனுஷனுக்கு, பொருளாதாரம் உதவுது, அவனுடைய சம்பாத்தியங்கள் உதவுது, அவனுடைய சம்பாத்தியம் வரக்கலாம், அவனோட பதவிகள், அவனோட பிள்ளைகள், அவன் என்னெல்லாம் தேடினானோ வாழ்க்கையில், நீ தேடினது தான் அவனுக்கு கிடைக்குதுன்னா தேடினதுல எல்லாமே வருமே. அவனோட பதவி வரும், அவனோட செல்வாக்கு வரும், அவனோட படிப்பு வரும், அவனோட பட்டம் வரும், அவனோட புள்ள வரும், அவனோட குடும்பம் வரும், எல்லாம் அவனோட சம்பாத்தியம் தானே. அவனோட காணி பூமி வரும், அவன் இழந்தது வரும், அவனோட கையில் இருக்கிறது வரும், அவனோட வாரிசு வரும், எல்லாமே அவனுக்கு கிடைச்சது, அவனோட சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது, அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது, அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. ஏன்? அவன் நபிக்கு இப்படி செஞ்சதால நாளைய மறுமையில் அவன் பெரிய காசுக்காரன் என்பது அவனுக்கு பயன் இல்லை. நாளைய மறுமையில் அவன் சம்பாதித்தவைகள் அவனுக்கு முன்னால் அவன் பெரும் காசுக்காரனாக தான் இருந்தான், பெரும் செல்வந்தனாக இருந்தான், குறைஷிகள தலைவராக இருந்தான். இது என்ன பிரயோசனம்? அல்லாஹ் கேட்கிறான். எந்த பிரயோசனம் இல்லை. உலகத்திலேயும் அவனுக்கு வர மௌத்தையோ ஆபத்தையோ அவனோட பொருளாதாரம் அவனோட சம்பாத்தியம் அவனால் காப்பாற்ற முடியாது. அவனோட கேவலத்தை அவனோட பொருளாதாரத்தால் தடுத்து நிறுத்த முடியாது. அவனோட இழிவை, அவனோட மரணத்தை உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய பொருளாதாரம் அவனோட சம்பாத்தியம் அவனுக்கு எந்த பலனும் இருக்காது. அல்லாஹ் தஆலா இதை ஒத்த வசனங்களை நிறையவே சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, 92வது அத்தியாயத்தில் சொல்றான், மா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தான்றான். அவன் நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்காது அப்படின்றான், அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவனோட பொருளாதாரம் அவனுக்கு நிரந்தரமாக அவனுக்கிட்ட இருக்கும். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, ஹுதமா என்கிற நரகத்திலே அவன் எறியப்படுவான். அவனோட பொருளாதாரம் நாளைய மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைய மறுமையில் நரகத்தில் சில பேர் வீசப்படுவார்கள். அவன் கதறுவான், இது நான் அழிக்கப்பட்டிருக்க வேணாமா, மண்ணோடு மண்ணாயிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லப்படும். மா அக்னா அன்னி மாலியா, என் பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யலையே, ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டும் பறிபோய் விட்டதே என்று கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களோட பொருளாதாரம் நீங்கள் சம்பாதிச்சு நிறைய பேங்க்ல எல்லாம் வச்சுக்கிறீங்க, அல்லா இடத்துல எந்த பிரயோசனம் கிடையாது. இல்லை நான் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு கீழே 100 பேர் வேலை செஞ்சால் அல்லா இடத்துல எந்த பெருமதியும் கிடையாது. நீ அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கணும், அல்லாஹ்வோட மார்க்கத்தை நீ நேசித்திருக்கணும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் அபூ லஹபுக்கு மட்டும் சொல்லலை, அதை நமக்கு சேர்த்து தான் சொல்கிறான். அப்போ கசப் என்பது, சம்பாத்தியம் என்பது எதுவெல்லாம் வரும்?
அதாவது மனிதன் தேடி வச்ச அத்தனை விஷயங்களையும் அது குறிக்கும். குழந்தைகளை குறிக்கும், எல்லா விஷயங்களையும் குறிக்கும்ன்றதை நாங்கள் பார்க்கணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதி என்ற கிதாபில் பதிவாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அவனுடைய சம்பாத்தியத்தில் அவனுடைய குழந்தையும் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கணும். எனவே அவருடைய அதிகாரம், பொருளாதாரம் அல்லாஹ் குர்ஆன் நிறையவே சொல்றான். காலு மா அக்னா அன்கும் ஜம்உக்கும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன், நீங்கள் சம்பாதித்தவைகளும் நீங்கள் சேர்த்தவைகளும் நீங்கள் பெருமை எடுத்தவைகளும் உங்களுக்கு எந்த பயனும் தரலையே என்று மறுமையில் சொல்வார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன்றான். அன்றைய தினத்தில் பொருளாதாரமோ குழந்தைகளோ உதவி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லத்தி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா, உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம்மிடத்தில் சமீபமாக நெருக்கி வைப்பார்களா, நெருக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சூரா 34 அத்தியாயத்தினுடைய 37 வசனத்தில் 7:48 அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னல்லதீன கஃபரு லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ, எவர்கள் நிராகரித்தார்களோ அவருடைய பொருளாதாரமும் குழந்தைகளும் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்பதை 3வது அத்தியாயம் ஆல இம்ரான்ல 116வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது மாதிரி நிறைய வசனங்களை நீங்க சொல்லலாம். எனவே அல்லாஹ் தஆலா மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸபுன்றான், அவனுடைய சம்பாத்தியம் அவனுக்கு உதவி செய்யாது, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு உதவி செய்யாது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஜாசியாத்தில் சொல்றான். ஜாசியால 10வது வசனத்தில் சொல்றான், வமின் வராஇஹிம் ஜஹன்னம், அவர்களுக்கு பின்னால் நரகம் இருக்கிறது. லா யுக்னி அன்ஹும் மா கஸபு ஷைஅன், அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு பயன் தராது அல்லாஹ் சொல்றான். எப்படி சம்பாதித்தவைகள் அவர்களுக்கு பயனளிக்காத நரகத்தில் போடப்பட்ட அல்லாஹ் சொல்றான், வத்தபஉ மல்லம் யஸிதுஹு மாலுஹு வ வலதுஹு இல்லா கஸாரான்றான். அவர்களுடைய பொருளாதாரமோ அவர்களுடைய குழந்தைகளோ அவர்களுக்கு அழிவை தவிர எதையும் உண்டாக்காதே. அதை என்ன சொல்றாங்க, அதைத்தான் அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள், அதைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா நூஹில் 21வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். எனவே நமது குழந்தைகளும் நமது சம்பாத்தியம் தான் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன திருமதியில் வரக்கூடிய செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அத்யபமா அகல்தும் மின் கஸ்பிக்கும் வ இன்ன அவுலாதக்கும் மின் கஸ்பிக்கும், உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் சம்பாத்தியம் தான். நமது குழந்தைகள் கூட மனிதன் தேடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர், மனிதனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டுவிடுமாக இருந்தால், சும்ம இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தன், நாங்கள் அந்த துன்பத்தை நாங்கள் நிஅமத்தாக மாற்றிவிட்டால், கால இன்னமா உதீதுஹு அலா இல்மின்றான், என்னுடைய அறிவால தான் இது கிடைச்சதுன்றான். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்து அதை நீக்கி நாங்கள் அதுக்கு பகரமாக நியாமத்தை கொடுத்தா அவன் என்ன சொல்றான், இது அல்லாஹ் தந்ததில்லை, இது எனக்குடைய இல்மால அறிவால கிடைச்சதுன்னு சொல்றான். வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அல்லாஹ் சொல்றான், என்னடா சொல்றீங்க, மக்களில் அதிகமானவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். கத் காலஹ அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபமா அக்னா அன்ஹும் மா கானூ யக்ஸிபூன், அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், அவர் சொல்றான், இதுக்கு முன்னுள்ளவர்கள் இப்படித்தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, இதெல்லாம் எங்கட அறிவால கிடைச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபமா அக்னா அன்ஹும் மா கானூ யக்ஸிபூன், அவங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. இப்போ காரூன் சொன்னானா இல்லையா, இன்னமா உத்தீது அலா இல்மின் இந்தின், இந்த நியாமத்தான என்னுடைய அறிவால கிடைச்சேன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சான், பூமிக்குள்ள கொண்டு சொருகி விட்டுன்றான். அவனை யாராவது பாதுகாத்தாங்களா, அவனோட பொருளாதாரம் அவனை பாதுகாத்துதா, அவனோட சம்பாத்தியம் அவனை பாதுகாத்துதா, இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வோட அழிவு வந்ததுன்னா அவங்களை யாரும் காப்பாற்றல. இதை அல்லாஹ் திருப்பி அல்லாஹ் ஒமா கஷ்டப்படுறான். அவனோட பொருளாதாரம் அவனுக்கு உதவி செய்யாது, அவனுடைய சம்பாத்தியமும் அவனுக்கு உதவி செய்யாது. அப்போ அவனுக்கு என்ன நடக்கும், அல்லாஹ் சொன்னான், சயஸ்லா நாரன் ذات லஹப்ன்றான், அவன் நரகத்திலே நுழைவான், சுவாலைகளை உடைய, அனல்களை உடைய, அந்த புகைகளை உடைய கட்டுமையான அதாவது சுடர் விட்டு எரியும் நெருப்பு நம்ம சொல்லுவோம், அந்த நெருப்பும் அகோரமாக நெருப்பு சுடர் விட ஆரம்பிக்கும், சுடர்களை உடைய அந்த நெருப்பிலே அவன் நுழைவான். இந்த சா என்பது எதிர்காலத்தை காட்டும், இஸ்லாண்டா நுழைவான், ச வந்தா என்னது, சயஸ்லா விரைவில் நுழைவான். சௌஃப ச ரெண்டு யூஸ் பண்ணுவோம். சயஸ்லாண்டா அவன் விரைவிலே ذات லஹப், சுவாலைகளை உடைய நெருப்பில். அப்போ அவன் அழிஞ்சு போயிடுவான், அவனோட கரங்கள் நாசமாகிட்டு, அவனோட பொருளாதாரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாது, அவன் சம்பாதிச்சது அவனுக்கு எந்த வகையிலும் உலகத்திலே அவனுக்கு வரக்கூடிய இழிவு கஷ்டம் கேவலத்திலேருந்து அவனுக்கு உதவி செய்யாது. அவன் என்ன செய்ய போகிறான், நரகத்தில் நுழைய போகிறான். அது எப்படிப்பட்ட நரகம், ذات லஹப், அபூ தாலிபுக்குரிய நரகம் அல்ல. அபூ தாலிபுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்த காரணத்தால் குஃப்ரில் இருந்தாலும் அல்லாஹ் காலுக்கு கீழே நெருப்பை வச்சு மூளைகள் உருகி வடியக்கூடிய அதுவும் பயங்கரமான வேதனை தான். ஆனால் இவனுக்கு அல்லாஹு தாலா மிக பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுக்கிறதாக சொல்கிறான். ذات லஹப், சுடர்களை உடைய அனல் பறக்கக்கூடிய அகோரமாக எரியக்கூடிய அந்த நரக நெருப்பிலே அவன் என்ன செய்வான், நுழைவான். அப்ப இந்த சீன் என்பது உண்மையாக நுழைவான், விரைவில் அவனுக்கு இந்த தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலம் காட்டுறான். அப்படின்னா சயஸ்லாண்டா என்னது, சௌஃப யஸ்லா அன் கரீபின் நாரா, மிக விரைவில் அவன் நரகத்தில் நுழைவான். மிக விரைவில் என்ன, எப்பயோ நடக்க போற கியாமத் நாள்ல அந்த நரகத்துக்கு போய் மிக விரைவில்டா, அப்ப நாளைக்கே எறிவான் அர்த்தமா அப்படின்னு சொன்னா நீங்க விலகிக் கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையே அல்லாஹ் சொல்றா சில நாள் தான்றான். எந்த அளவுண்டா அல்லாஹ் கூறும், அப்படிங்க விரைவில் என்ன எவ்வளோ காலத்துக்கு பிறகு அவன் நரகத்துக்கு போகிறான், இது என்ன விரைவில் அப்படின்டா அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹும் யௌம யரவுன மா யுஅதுன், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை காணும் போது அவர்கள் சொல்வார்கள், லம் யல்பசு இல்லா சாஅத்தன் மின் நஹார், பகலின் சிறிது நேரம் தான் நாங்கள் உலகத்தில் தங்கிக்கிறோம். அப்போ
அதாவது மனிதன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவன் மறுமையை அவனுடைய இறுதி முடிவை அவன் நெருங்கிக்கிட்டே தான் இருக்கிறான். நாம் நினைக்கலாம் நமக்கு எப்போ நாம மௌத்தாப்பான அடுத்த செகண்ட் எழும்ப போகிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ நாம் நினைக்கக்கூடாது நாம் நினைக்கக்கூடாது நமக்கு தூரமாக இருக்கிறது, நாம் மிகவும் அண்மையிலே அல்லாஹ்வுடைய அதாப் என்பது மிக அண்மையிலே வரப்போகிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ எதுவாய் நாம் இந்த செகண்ட் போகிறோன்னா அடுத்த செகண்ட் மரணத்தை நோக்கி நெருங்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹு தாலா சயஸ்லா நாரன், அவன் மிக விரைவிலே நரகத்திலே நுழைய போகிறான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி இருக்கிறாளே, ஹம்மாலத்தல் ஹத்தப், அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான். அப்போ தப்பத் யதா அபீலஹப், அபுலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், ஒத்தப், அவனும் நாசமாகட்டும், அல்லாஹு தாலா சொல்கிறான். அவனும் நாசமாகட்டும், அவன் மா அகனா அன்ஹு மாலுஹு ஒமா கசப், அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய சம்பாத்தியமும் அவனுக்கு எந்த பிரயோசனம் அளிக்க முடியுமா? அளிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், அவன் சயஸ்லா நாரன் லா தலஹப், அவன் சுவாலைகளுடைய நரகத்திலே நுழைய போகிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வம்ரஅத்துஹு, அவன் மனைவி இருக்கிறாளே அவ ஹம்மாலத்தல் ஹதப், ஹம்மாலத்தல் ஓதலாம், ஹம்மாலத்துல் ஓதலாம், ஹம்மாலத்தல் இருக்குது, 2 கிராத்தும் சரியானதுதான். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப்னு சொல்லலாம், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், 2க்கும் கருத்து ஒன்று தான் வரும். ஆனால் அந்த கருத்தினுடைய பாரதூரம் ரெண்டுமே என்னது? வம்ரஅத்துஹு, அதாவது அவனுடைய மனைவி, ஹம்மாலத்துல் ஹதப், விறகு சுமக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய மனைவி. இன்னொன்று ஹம்மாலத்துல் ஹதப், ஹால், எப்படி விறகு சுமக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாளே அவளுடைய மனைவி. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஒன்று ஹாலாக வரும், இன்னொன்று சிபத்தாக வரும்னு சொல்லி அரபு இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அவனுடைய மனைவி இருக்கிறாளே, அவளுடைய மனைவி, அவள் விறகு சுமக்கக்கூடிய மனைவி தான் யார்? அல்லாஹு தஆலா சொல்றான், இம்ராத் லஹப், அபு லஹப், இம்ராத்து அபி லஹப், அபு லஹபுடைய மனைவி யாருன்னா அவளோட பேர் உம்மு ஜமீல்னு சொல்லுவாங்க. உம்மு ஜமீல்னா என்ன? அழகானவனின் தாய் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பமே ஒரு மிகவும் வசதி வாய்ந்த அழகான நல்ல ஒரு குடும்பம் வாய்ந்தாங்க. ஆனால் எப்போ குஃப்ருக்கு ஆதரவாக சத்தியத்தை பகிரங்கமாக எதிர்த்தாங்களோ அல்லாஹ் கேவலப்படுத்துவான். என்னதான் நீ அழகு இருந்தாலும் சரி, என்ன பொருளாதாரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைமை இஸ்லாத்துக்கு மாத்தமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட கழுத்து நரம்பு அல்லாஹ் தரிப்பான் என்பதற்கு தான் பெரிய ஆதாரம். அவங்களோட பேர் உம்மு ஜமீல், வஸ்முஹா அர்வா பின்து ஹர்ப் பின் உமையா, அதாவது அர்வா அவங்களோட பேர், அர்வா பின்து ஹர்ப். ஹர்ப் யாரு? அபு சுஃபியான் பாப்பா. அர்வா பின்து ஹர்ப், அபு சுஃபியான் இவங்களும் இந்த பெண் யாரு? இந்த 2 பேரும் சகோதரிகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அபு லஹப் யாரு? அபு சுஃபியானுக்கு மச்சான். அப்போ இந்த உம்மு ஜமீல் மிக பயங்கரமான மாப்பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு விறகு சுமப்பவளோட அர்த்தம் இவட வேலை குறை சொல்லிக்க தெரியுது தான். போகிற இடத்துல நான் முகமது பார்த்தீங்களா, முகமது அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் நமீமா குறை சொல்லிக்க தெரியுது. அல்லது அவங்க என்ன செய்வாங்க, காட்டுக்கு போய் அந்த ஈச்ச நாரால கட்டிக்கிட்டு முள்ளுகளை எல்லாம் என்ன செய்வாங்க, ரசூலா போகிற பாதையில் போடுவாங்கன்ற சில வரலாற்று செய்திகளும் இருக்குது. அதே மாதிரி சொல்லுவாங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய மாலை ஒன்றுக்கு பெருமதியான ஒரு ஆபரணம் வைக்குது, நான் இதை விற்று முகமதுக்கு விரோதிப்பவர்களுக்காக நான் செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்களை வரலாற்றில் எழுதி வச்சுக்கலாம். அப்போ ஹம்மா, அதாவது இம்ராத்துஹுன்றது யாரு? அவனோட மனைவி. யாரோட மனைவி? அதாவது அபு லஹபுடைய மனைவி. அவன் எப்படி விரோதியாக இருந்தானோ அதே மாதிரி அந்த விரோதத்தை அவளும் அதுக்கு நெருப்பு சொல்லுவாங்களே, இவன் விறகு புறக்கிறான்டா அர்த்தம் என்னன்னு கேட்டால் நெருப்பு மூட்டுறான், அதாவது இவனும் மூட்டி விடுறான்னு சொல்லதுக்கு இவனும் விறகு புறக்கி தெரியிறான்னு சொல்லுவாங்க. நம்மளோட சொல்லுவாங்க அந்த பாசையோட, எப்படி இவனும் கொல்லி புறக்கி தான் வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன, இவனும் பற்ற வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் சேர்ந்து பற்ற வச்சிருந்தா இந்த விஷயத்தை என்ன செஞ்சான்னா பூதாகரப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தா. எனவே அல்லாஹு தஆலா வம்ரஅத்துஹு, அவனோட மனைவி யாரு? ஹம்மாலத்துல் ஹத்தப், அல்ல ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமப்பவனான அவனுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவா. அவன் மட்டும் போக மாட்டானா, அவளும் நரகத்தில் போவா. ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகை சுமைத்துக் கொண்டிருக்கிறா. ஒன்று 2 விதமாக இதுக்கு மொழிபெயர்க்கலாம்னு நான் சொன்னேன். அப்போ அதாவது தப்சீர் இப்னு கஸீரில் சொல்கிறாங்க நிறைய, முஜாஹித், இக்ரிமா, கதாதா, சுஃபியானு சௌரி, இமாம் சுத்தி, இவங்களெல்லாம் சொல்கிறாங்கன்னா கானத் தம்ஷி பின் நமீமா, ஒரே குறை சொல்லிட்டு இருக்கிறான் வேலை. வேணா ரசூலுல்லாஹ் பற்றி பரப்பி இருந்தான்ற கருத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இதில். அப்போ விறகு சுமப்போன்னா அந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்துபவள், அல்லது குறை சொல்கிறவ, அல்லது ரசூலுல்லாவுக்கு முள்ளு கம்பிகள் எல்லாம் கொண்டு ரோட்டில் போட்டவ, இப்படி பல அர்த்தங்கள் இதுக்கு சொல்லப்படுது. சுருக்க வழங்கணும், ரசூலுல்லாவுக்கு எதிரியாக இருந்தா, தீ மூட்டிக்கிட்டு இருந்தா, பிரச்சனை அவளும் சேர்ந்து பூதாகரப்படுத்தி கொண்டிருந்தா. அல்லாஹ் சொல்றான், ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே, அதாவது மசதுன்றது நார்களால் செய்யப்பட்ட கெட்டியான கவுத்துக்கு சொல்லுவாங்க. பொதுவாக கயிறு நாரெல்லாம் நம்ம ஊரில் தென்னம் இதால் செய்வாங்க, தென்னை அந்த மட்டையால் செய்வாங்க கயிறுகளை. யானை கட்டுற கயிறு கூட அதில் பயங்கரமாக செய்யலாம், கட்டுவோம். யானை கட்டுற கயிறு தெரியுமா, பெருசாகிக்கும். ஒட்டகங்களுக்கு கழுத்தில் போடுவாங்க, அது ஈச்ச நார்கள் அந்த இதுகளால் செய்யப்படுறாங்க தான் மசதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபி ஜீதிஹான்னா அவட கழுத்தில் ஹப்லும், மாலை தானே கிடக்குது. இப்போ மாலைகள் ஆபரணங்கள் அழிகிற அந்த கழுத்தில் அல்லாஹு தஆலா மாலை போட்டால், கைத்தை போட்டால் என்ன நடக்கும், அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டான் பாலைவனங்களுக்கு ஒட்டகங்கள்லாம் அங்கங்கெல்லாம் கொண்டு மிருகங்களை கட்டி போடுவாங்க. அந்த கைத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே நெருப்பால் செய்யப்பட்ட அந்த பலமான அந்த கெட்டியான கயிறு நரகத்தில் அவள் வீசப்படுவாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி அவள் அந்த நரகத்திலே வீசப்படுவாள், அவளுடைய கழுத்திலே முறுக்கேறிய ஈச்சங் கயிறு தான் என்று மொழிபெயர்க்கிறாங்க.
அவளுடைய கழுத்தில் என்ன இருக்கும்? கயிறு இருக்கும். அப்படின்னா நரகத்தில் என்ன செய்ய போறா? தூக்கி வீசப்பட போறா. அவள் வந்து எப்படி ரசூலுக்காக அவர் வந்து கயிற்றில் விறகு கட்டி ரோட்டில் போட்டாவோ, அல்லது அவள் எப்படி தீ மூட்டினாலோ, அதே மாதிரி அவள் கழுத்தில் ஈச்சம் கயிறுகளால் என்ன செய்யப்படுவாள்? கெட்டியான கைத்தால கட்டி நரகத்தில் வீசப்படுவார் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவருடைய கழுத்திலே முறுக்கேறிய ஈச்சம் கயிறு தான் என்பதை சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை நீங்கள் இப்போ சுருக்கமாக விளங்கியிருப்பீங்க. அல்லாஹ் தஆலா நபியை தூதராக அனுப்பின நேரத்தில் அந்த நபியை இந்த அபூ லஹப் என்பவன் எதிர்த்தான். எனவே எதிர்த்தவன் அல்லாஹ் தஆலா மிக என்ன செய்கிறான்? அவனை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, ரசூலுக்கு அவன் செஞ்ச முதல் துரோகம். பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நீயே உன்னுடைய சகோதரன் மகனுக்கு இப்படி ஒரு அநியாயம், அவர் அநியாயம் செஞ்சிருந்தா பரவாயில்லை, நீ தான் உதவி செஞ்சிருக்கணும். நீ உதவி செய்யலைன்றது மட்டுமல்ல, அவ்வளவு முக்கியமான ஒரு சபையை ஒன்றுமில்லாத ஒரு சபையாக மாற்றி கேவலப்படுத்தினது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ விரோதித்தாய், அல்லாஹ்வுடைய தூதரை நீ அழிவை நீ வேண்டினாய். எனவே அழிஞ்சு போறது அவரல்ல, நீ தான் அழிய போறா. உன் பொருளாதாரம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, உன் சம்பாத்தியம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. நீ விரைவில் கொழுந்து விட்டறிய மிகப்பெரிய ஒரு நரகத்துக்குள்ள நீ நுழைய போகிறாய் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, நீ மட்டுமல்ல, உனக்கு இந்த விஷயத்தில் உதவியாக இருந்த உன் மனைவியும் அந்த மாபெரும் நரகத்தில் அவள் கழுத்திலே சுருக்கேறிய ஈச்சம் கயிற்றினால் பிணைக்கப்பட்டு அவளும் நரகத்துக்குள்ள போப்பறா என்கிற ஒரு விஷயத்தை. அப்ப சகோதரர்களே, பாத்தில் சத்தியத்தை ஒரு நாளும் எதிர்க்கக்கூடாது. கணவன் தான் மோசமாக எதிர்க்கிறான, மனைவி நியாயத்துக்கு பக்கம் நிற்கணும். எப்படி ஃபிரௌனுடைய மனைவி எப்படி அவன் மிகப்பெரிய கொடுங்கோலன் இருந்தாலும் ஃபிரௌனுடைய மனைவி சத்தியத்தில் இருந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண், ஒரு கணவன் மார்க்கத்துக்கு விரோதமாக இருந்தாலும் அவள் அதே விரோத போக்க கையெழுப்படக்கூடாது, அவள் ஆதரவாக இருக்கணும்ன்ற விஷயத்தை இந்த இடத்துல நாம் தெரிஞ்சு கொள்றோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் தஆலா அந்த சத்தியத்தினுடைய ஆரம்ப பகுதியிலேயே அபூ லஹபுடைய விஷயத்தில் இப்படி கடுமையாக ஏன் நடந்துக்கிட்டான் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பகால பிரச்சாரம் அன்பு, அடுத்தவர்களை பாதுகாக்கணும், அடுத்தவர்களுக்காக இப்படி எவ்வளோ கால அவகாசம் கொடுத்து இரக்கத்தோடு அணுகினார்கள். ஆனால் அபூ லஹபுடைய விஷயத்தில் ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி ஏன் கடுமையாக நடந்துக்கிட்டான் என்று சொன்னால், அவன் ஹக்குக்கு வரவே மாட்டான் என்பதை அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த வசனத்தில் அவன் ஹக்குக்கு வரவே மாட்டான் என்பதை அல்லாஹ் அறிவிச்சே தான் அந்த வசனம். கடைசி வரைக்கும் அவன் வரலை. அவன் நினைச்சிருந்தா குர்ஆனை பொய்யின்னு ஆக்கிறதுக்கு இடையில சும்மா சரி சத்தியத்தில் மார்க்கத்தில் அவன் நுழைஞ்சிருக்கலாம். நுழைஞ்சு பார்த்தீங்களா அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நான் அந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டு தானே பல்லாட வசனம் அப்படின்னு அவன் சொல்லிக்கலாம். ஆனால் அல்லாஹ் கடைசி மட்டும் அவன் ஹக்கில் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை இஸ்லாத்தை எதிர்த்தா? காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வந்தார். எவ்வளோ மக்கத்து காவிர்கள் எதிர்த்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இந்த இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு கிடைக்கல. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரை முதலாவது அது சொல்லுவாங்க, முதலாவது நீ செய்கிற அந்த துரோகமிக்கு அதுதான் ஆகப்பெரிய துரோகம். அவன் ஸ்டார்ட் பண்ணி வச்சான். மற்றவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறதுக்கான அடையாளத்தை அந்த அபூ லஹப் தான் கொடுத்தான். எனவே தான் அல்லாஹ் தஆலா அவனை மிக கடுமையாக சொன்னான், தப்பத் யதா அபீ லஹப். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அவர்கள் குஃப்ரில் இருந்து இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்று ஆதரவு வைக்கிற வரைக்கும் அவர்கள் விஷயத்தில் மிக பணிவாகத்தான் நடப்பாங்க. எப்போது அவங்க வரமாட்டாங்க, அவங்க நம்மளை எதிர்த்து துணிந்து விட்டார்கள் என்றால் அந்த இடத்துல இஸ்லாம் மிகவும் கடுமையான ஒரு போக்கை கையாளும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் படிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய தந்தைட்ட, யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான், தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அசியா, ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கே மாறு செய்யக்கூடியவனாயிருக்கிறான் என்று சொன்னார்கள். அழகா சொன்னாங்க, யா அபத்தி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், நான் உங்களிடத்தில் அறிவோடு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோடு வந்திருக்கிறேன். மாலம் யாத்திக் ஃபத்தபிஅனி, உங்களுக்கு ஏற்கனவே கிடைக்காத ஞானத்தோடு நான் வந்திருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள். ஹதிக்க சிராத்தன் சவியா, நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னார். ஆனால் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹ். அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன்ல எப்படி சொல்றான், அவர் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தார் என்பது இப்ராஹிம் நபிக்கு தெரிந்த போது தபர்ரஅ மின்ஹு, அவர் ஒதுங்கி விட்டார். இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். அல்லாஹ் சொல்றான். அப்போ நாங்கள் எப்பவுமே ஹக்குக்கு இவர்கள், அப்போ நாம இந்த முடிவெடுக்கலாமா, இவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார், இவர் நேர்வழிக்கு வரமாட்டார் என்று? எல்லாரும் நபிமார்களுக்கு அது தெரியும். அல்லாஹ்வுக்கு இந்த வசனம் நபியா சொல்லலே, அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அபூ லஹப் திரும்பி வரமாட்டான். இங்கே நமக்கு தெரிய வேண்டியது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதல்ல, ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த வசனத்தை இறக்குறான். எனவே சத்தியம் என்று தெரிஞ்சால் நாங்கள் அதை மறுக்கக்கூடாது, ஹக்குன்னு தெரிஞ்சால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு எதிராக போகக்கூடாது. பாத்தில் தெரிஞ்சால் நாங்கள் அதை புறக்கணிக்கணும். அது நமக்கு உறவினர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் நியாயத்தோடு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு கணவன் தான் அவள் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை எதிர்க்கிறான, மனைவிக்கு நியாயம் தெரியும் போது மனைவியும் அந்த அநியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது, அவள் நியாயத்தோடு நடந்து கொள்ளணுன்றதை அல்லாஹ் தஆலா இந்த சூறால நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறான். நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் பல இடங்களில் கேட்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தஃப்சீர் வகுப்பின் மூலமாக நாம் நிறைய உங்களுக்கு செய்திகளை தொகுத்து சொல்கிறோம், நிறைய தஃப்சீர்களை வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை விளக்கப்படுத்துறதுக்காக பல நாட்கள் பல இரவுகள் நாம் முழிச்சிருந்து இந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். இதன் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையிலையும் ஹிதாயத்தை தௌஃபீக் செய்யணும், எங்களோட வாழ்க்கையிலே நற்செயல்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாடணும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.